இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியே மத வழியே இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். அது கேரளா, மலையாளிகளுக்கு கேரளா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கர்நாடகா, அப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரே மதம்தான், பெரும்பான்மை மதம் இந்து தான். அப்போ பிறகு ஏன் குஜராத் போகணும்? நீ மராட்டி, நான் குஜராத்தி, அவ்வளவுதான். அப்போ அதை தாண்டி இங்கே உலகிலே முதன்மொழி மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேர் அறிஞர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அமெரிக்கான் மொழியியல் ஆய்வுங்கிற அலைஸ் கொலியர் கூட உலகின் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். இப்போ காலப்போக்கிலே தமிழ் மொழி இங்கே பாருங்கள், ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுஷ்மா ஹோனார் என்ன சொல்கிறாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து எங்களுக்கு விவசாயம் வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள் உயிர் சொற்களை வேர்ச்சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம்ன்றார். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுது உலகத்தில். சில மொழி பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. இயற்கையின் மொழி, ஏன்னா அது ஆதி மொழி. ஆதியில் காடுகளில் மனிதன் வாழ்ந்தபோது அவன் எழுப்பிய ஒளியிலிருந்து ஆ ஏ ஓ தொலைதூரத்தில் அழைக்க அவன் எழுப்பிய ஒளி இன்னும் தமிழில் இருக்குது. ஆ ஏ ஐ ஓ அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதனால தான் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. இப்போ எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது.